நான் கொஞ்சம் பார்த்தேன் குர்ஆன்ல கொஞ்சம் ஓதி பார்த்தேன். ஆ, சரி கேள்விதானே. வீடியோ பார்த்தேன் குர்ஆனின் ஓதி பார்த்தேன். அலிஃப் லெட்டர்ஸ். நாங்கள் இப்போ அதில் கண்டினியூ பண்ணும் பாடத்தில் இப்போ சின்ன பகுதி உண்டு, அதை பார்த்துட்டு அன்றைக்கு அடுத்த இஷ்டப் போடுவோம். இது கொஞ்சம் ஓதுப்போம். போன கிளாஸ்ல ஓதுனதுக்கும் இன்றைக்கு ஓதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமா இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. صراط الذين أنعمت عليهم திருப்பி ஓதும். وأم صراط الذين أنعمت عليهم ஓகே, ரெண்டாவது. وأما السائل فلا تنهر மூணாவது. وأن ولا- போதும், மூணாவது. وأنزلنا من المعصرات ماء ثجاجا ஆ சஜ்ஜா. திருப்பங்க. وأنزلنا من المعصرات ماء ثجاجا நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف குட், நல்லா. ஐந்தாவது. بأن ربك أوحى لها நல்லா. நாங்கள் இன்றைக்கு இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம். ஓதுவோம். إن شانئك هو الأبتر. இன்னஷ், அந்த இஷ்ட சவுண்ட் வரப்படாது. வந்தால் அது ஷத்து வைக்கப்பட்ட எழுத்தா வந்துடும். إن شانئك هو الأبتر. இந்த மாதிரி அந்த இஷ்ன்னு வருது, வரக்கூடாது. இன்ன ஷானி ஷானி இஷ் என்ற உச்சரிப்பு வராம இருக்கட்டும். إن شانئك هو இஷ் உச்சரிப்பு கொண்டு வர. الأبتر. இன்ன ஷா இன்ன ஷா. مهم. அது மட்டும் فهو الأبتر. இல்ல, முன் சொல்லுவாங்க. இன்ன ஷா ஷா இன்ன ஷா. إن شانئك هو الأبتر. இப்ப அடுத்த பிரச்சனை இதுல உச்சரிப்பு வெளிப்படுத்தும். அந்த அடுத்த பிரச்சனை உண்டு. ஷானி அக கொஞ்சம் ஐந்து உச்சரிப்பு போகுது. إن شانئك هو الأبتر. என்ற உச்சரிப்பு வருது பின்னாடி ரெண்டு மாதமா. காரணம் ஷீனுக்கு ஷத்துல உச்சரிப்பு போகல. அது இன்னங்கிறது ஷத்து. இப்ப இன்னங்கிறது நாங்க தெளிவா சத்த வைக்கிறோமே. ஷானி ஷானி இன்ன ஷானி இன்ன ஷானி ஷேதான் வரணும். இஷ்ட உச்சரிப்பு போகக்கூடாது. ட்ரெயின் ஆகிக்கணும் கொஞ்சம். திருப்பி ஒரு கவலை பாருங்க. إن هذا الشين வந்து வருது முன்னுக்கு எஸ் எஸ், அதான் சத்தில் இல்ல. அதான். ஆ. அதுல அதுல إن شانئك هو இப்ப 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 நீ பிரிச்சு ஓத போகல சரியா வருது. இன்ன ஷானி அதை சேர்க்கணும். ம். அதை சேர்க்கணும் எப்படி? ஷீனுக்கு சத்தம் வைக்காம சேர்க்கணும். இஷ்ன்ற சவுண்ட் வார. إن شانئك هو الأبتر. அந்த 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 உத்தரிப்பு உச்சரிப்பு தேவை. அது பல இடங்கள்ல பின்னுக்கால பிரச்சனையை கொண்டு வரும். இப்ப நாங்க சரி செஞ்சுக்குவோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன, கல்கலா பத்தி தெரியும் உங்களுக்கு. நான் விளம்படுத்த தேவை நினைக்கிறேன். கல்கலாட இன்னும் ஒரு பகுதி வண்டிக்கு, அந்த பகுதி மட்டும் இந்த இடத்துல நான் விளம்படுத்தி போறேன். அது விளம்படுத்த சொல்ல விட நான் அவதானத்துக்கு கொண்டு போவோம். இந்த ஐந்து எழுத்துக்களை நான் கலக்கி ஓதுறோம் என்று எங்களுக்கு தெரியும். آه. சரிதானே? ஆனா இந்த ஐந்து எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்தையும் கலக்கப்படாது. அது அடுத்த இன்னொரு சப்ஜெக்டா வரும். அது
5 எழுத்துக்களை கலக்கி எங்களுக்கு சட்டங்களுக்கு கூடாக அனுமதிச்சிருக்குது அப்படி என்றால் ஆறாவதா ஒரு எழுத்து நாங்க கலக்கிறது கொண்டு போக கூடாது. ஸ்டைலுக்கு வாரது நான் கலக்குறேன்னு சொல்லுவோம், அப்படிதானே? பேசிக்கலி நம்மள ஆ. சொல்லணும். ஹைர், அப்படி என்றால் சவுண்ட் இல்ல பேத்திக்குது போல. sound கேக்குது இல்லையா? கேக்குது இல்ல இப்ப சரி. இது சரியா? ஓகே, இந்த வசனங்களை ஓதுங்க ஓ. பார்ப்போம். إن الإنسان لفي خسر. லஃபி ஹுசுர். அப்ப சீனை நாங்க என்ன செய்யறோம்? இசு. எப்படி பா வந்தா இபுன்னு கலக்குறோமோ அதே மாதிரி சீனை இசுன்னு கலக்குறோம். ஆ. அது பிள்ளைன்னு சொல்றோம். ஏன்னா சீன் கலக்கப்படுற எழுத்து எழுத்தல்ல. உதாரணத்துக்கு நினைக்க பாண்டு ஒரு எழுத்து வந்துச்சு என்றால் அந்த இபு ஹூபுர் என்று ஓதுவோம், அப்படித்தானே? ஆ. அந்த கலக்கிற ஸ்டைல் நான் போறோம். ஆனா வந்திக்கிற சீன் என்ற வகையில எங்களுக்கு அந்த கலக்கிற ஸ்டைலுக்கு போக முடியாது. அது பிள்ளை. முடியாது. அப்ப வர வேண்டிய சவுண்ட் எப்படி? நான் ஹுசர். ஹுஸ். லஃபி ஹுஸ். சீனும் ராவும் சேரும். ஹுஸ். சுக்குன் வைக்கணும். லஃபி ஹுஸ்ர். எஸ். இந்த சவுண்ட்ல சேர்ந்து பிரச்சனை ஒன்று மாதிரி கொஞ்சம் நீ பார்ப்போம். அதுதான் சவுண்ட் வந்து கொஞ்சம் இந்த உடஞ்சு உடஞ்சு வருது. எனக்கு இப்ப எனக்கு கொஞ்சம் நீ. கவரேஜ் இல்லையா இல்லாட்டி என்னன்னு தெரியாது. உனக்கு கொஞ்சம் லீவ் அடிச்சா ஆயிடுமா? ஓ, நான் ட்ரை பண்ணேன்.